வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரனை காணோன்னு எல்லா பக்கமும் தேடிட்டு நிலா சொன்னபடி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வர்றாங்க நிலாவும் சோழனும். அவர் இன்ஸ்பெக்டர் நிறைய விதத்தில் விசாரிக்கிறாரு. கடைசியில் ஒருவேளை அவர் சூசைட் எதுவும் பண்ணியிருக்கலாமோ, அதை பற்றி எதுவும் சொல்லியிருக்காரான்னு கேட்க சோழன் அவ்வளவுதான் உடஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு மேல அவரால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. வெளியே வந்தவர் தலையில அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்க நிலா அவரை தோல்ல சாச்சு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. நிலாவும் அழுதுட்டு இருந்தாலும் சோழனை ரொம்பவே அவங்க ஆறுதல் படுத்துறாங்க. அவரும் எங்கன்னே போன அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. பாவங்க எங்க அண்ணன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. அழாதீங்க அப்படின்னு நிலா சொல்ல படக்குன்னு தோல்ல இருந்து எழுந்து உட்கார்றாரு சோழன். ஏங்க, இவங்க சொல்ற மாதிரி அண்ணன் செத்தெல்லாம் போயிருக்காது இல்லைங்க அப்படின்னு அவரு பயங்கரமா பதற. இல்ல சோழன், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு நிலா கேட்க, இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நாங்கெல்லாம் யோசிச்சது கூட இல்லைங்க. இவங்கெல்லாம் சொல்றதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்ற சோழனோட முகம் பயத்துல வெளுத்து போயும் இருக்கு. ஐயோ, அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு முகத்துல பட்டுன்னு அடிச்சுட்டு அழறவரு அப்படியே எழுந்திருக்க சோழன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே நிலா பதறி போய் வர்றாங்க. பயப்படாதீங்க, எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ அண்ணன் இப்படி வீட்டை விட்டு போகும்னு நாங்க துளி கூட நினைச்சு கூட பாக்கலங்க. ஆனா போயிடுச்சு. இவங்க வேற இப்படி சொல்றாங்க. இவர் சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா சத்தியமா என்னால தாங்க முடியாதுங்க அப்படின்னு சோழன். அல்ல ப்ளீஸ் சோழன், அழாதீங்க. அண்ணன் அப்படிலாம் பண்ற ஆளே இல்ல. அவரு பல்லவனை பத்தி யோசிச்சாவது அப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுக்கவே மாட்டாரு. வருத்தத்துலதான் எங்கேயாச்சும் போயிருப்பாரு. அவரு வீட்டை விட்டு போனா கூட நம்மளை பத்தியே தான் யோசிச்சுட்டே இருப்பாரு. நம்மளை விட்டுட்டு அவரால் இருக்கவே முடியாது அப்படின்னு நிலாவும் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொன்னாலும் சோழனால எதையும் ஏத்துக்கவோ தாங்கிக்கவோ முடியல. அவங்க போலீஸ், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி சொல்றாங்க. அதை நினைச்செல்லாம் அழாதீங்க ப்ளீஸ்ங்க சோழன், ப்ளீஸ். அவங்க சொல்றபடி எல்லாம் எதுவும் நடக்காதுங்க அப்படின்னு நிலா சொன்னாலும் சோழன் காதுல எதுவும் ஏறவே இல்லை. வாங்க உட்காருங்க அப்படின்னு நிலா கூப்பிட, இல்லங்க அப்படிங்கிற சோழனை அங்க உட்கார வச்சுட்டு பர்ஸ் எடுத்துட்டு வந்து பக்கத்து கடையில தண்ணி வாங்குறாங்க. பாட்டில ஓபன் பண்ணி தண்ணி குடிங்கன்னு கொடுக்க, இல்லங்க வேணாங்க அப்படின்னு சோழன் அடம் பண்ண, கொஞ்சம் குடிங்க அப்படின்னு நீட்ட வாங்கி குடிக்கிற சோழனால ஒரு முடக்குக்கு மேல குடிக்க முடியல. நிலாவுக்கும் எப்படிதான் சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. சோழன் அவங்க அண்ணன் அவரை ஹக் பண்ணிக்கிட்டது 4 பேருமா சேர்ந்து சந்தோஷமா ஆடிட்டு இருந்தது. சோழனை நிலா அப்பா அடைச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து காப்பாத்தி அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தது அப்படின்னு ஒவ்வொன்னையா நினைச்சிட்டு அழுதுட்டு உட்கார்ந்து இருக்காரு. கார்த்திகா கல்யாணத்தன்னைக்கு மனசொடிச்சு போயிருந்த அண்ணனை நல்ல மூடு கொண்டு வரணும்னு இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடி கடைசியில அண்ணனையும் இழுத்து வச்சு ஆடினது முதற்கொண்டு அவர் மைண்ட்ல வருது. உறவோட அருமை பிரிவில்லதாங்கிற மாதிரி சோழன் அழுன்னு அழுதுட்டு இருக்க நிலா அவங்க துப்பட்டாவை எடுத்து, என்னங்க அண்ணன் வந்துருவாங்க சோழன் அப்படின்னு அவரோட கண்ணீரையும் முகத்தையும் தொடச்சு விடுறாங்க. நாளைக்கு இந்நேரம் அண்ணன் நம்ம வீட்டுல இருப்பாரு. நாம பழைய மாதிரி சந்தோஷமா இருப்போம். நான் சொல்றத நம்புங்க சோழன். வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க சோழன். அண்ணன் கண்டிப்பா கடிச்சிருவாரு. என்ன நம்புங்க, ஒன்னும் ஆகாது சோழன், நம்புங்க என்னன்னு நிலா சொல்ல நிமிந்து பாக்குற சோழன், எங்க அண்ணன் பாவங்க, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அழுதுட்டு இருக்க சோழன், அழாதீங்க சோழன் அப்படின்னு ஆதரவா கைய பிடிச்சி ஆட்டோவை கூப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க நிலா. சோழன் அரடி உயரமே குறைஞ்ச மாதிரி இருக்காரு. அவங்க 2 பேரும் தளர்ந்து போய் வீட்டுக்கு வர்றத வெளியே உட்கார்ந்து நடேசன் பரிதாபமா பாத்துட்டு இருக்காரு. உள்ளர போன்ல யாருக்கோ ட்ரை பண்ணிட்டு இருந்த பாண்டியன் இவங்க வர்றதை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாரு. ஏதாவது நல்ல நியூஸ் இருக்காதான்னு அவர் கண்கள்ல ஏக்கத்தோட பார்க்க, அண்ணி போலீஸ்ல என்ன சொன்னாங்கன்னு பல்லவன் கேக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அண்ணனோட போட்டோவும் கொடுத்துட்டு வந்திருக்கோம். போலீஸ் தேடிட்டு தகவல் தெரிஞ்சா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதான்டா அப்படின்னு நிலா சொல்றாங்க. அப்போ சோழனோட மொபைல் ரிங்காக ரொம்ப மெதுவா எடுக்கிறாரு. நிலா யாருங்கன்னு கேட்க, தெரியலங்க, வெறும் நம்பர் தாங்க வருதுன்னு அவர் சொல்ல, எடுங்க சீக்கிரம் எடுங்க பேசுங்க, ஒருவேளை அண்ணன் வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணி இருந்துச்சுன்னா எடுங்களேன் அப்படின்னு நிலா சொல்ல சோழன் போன் எடுக்கிறாரு. அவரும் ஒரு எதிர்பார்ப்போட ஹலோன்னு சொல்ல, நாங்க பேங்க்ல இருந்து கால் பண்றோம், லோன் ஏதாவது தேவைப்படுதுங்களா? நம்மளோட சிச்சுவேஷன் தெரியாம கடமையே கண்ணா செய்யக்கூடிய இந்த மாதிரி கண்மணிகளை நாம எப்படி கத்துவோமோ அதே மாதிரி கத்துறாரு சோழன். யோ வையா போன, ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்னு நம்ம மனசுல இருக்க அதே டைலாக் அவரும் சொல்லிடுறாரு. என்னாச்சு யாருன்னு நிலா கேட்க, லோன் வேணுமான்னு கேக்குறானுங்க அப்படின்னு சோழன் வெறுப்பா சொல்ல, டேய் நான் போய் அண்ணனை தேடுறேன்டா, வீட்டுல இப்படி சும்மா எல்லாம் என்னால இருக்க முடியல, அண்ணன் இல்லாம இந்த வீட்டுல இருக்கவே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்ல, எங்கடா போய் தேடுவ, நாம தான் எல்லா இடத்துலயும் போய் தேடிட்டோமேடா அப்படின்னு சோழன் கேட்க, டேய்
அதுக்காக எப்படிடா வீட்டுல சும்மா இருக்கிறது? நான் போறேன், பார்த்த இடத்துலயே இன்னொரு தடவை பாக்குறேன், இல்ல வேற எங்கேயாவது தேடுறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல. டேய், அதுக்காக நீ எங்கேயாவது போய் தொலைஞ்சிடாதடா, அப்புறம் உன்னை வேற தேடி நாங்க எல்லாரும் அலையணும்டா அப்படின்னு சோழன் சொல்ல. இல்லடா, நான் பாத்துக்கிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அடுத்த தேடுதல் வேட்டைக்கு தயாரா செருப்பு மாட்டிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு பாண்டியன். நடேசனும் சொல்ல முடியாத சோகத்துல உட்கார்ந்துருக்காரு. சோழன் அப்படியே அங்க உட்கார்ந்துற நிலா எதிரில போய் ஒரு சேர்ல உட்கார்றாங்க. பல்லவன் அப்படியே தரையில குத்துக்கால வச்சு குழப்பத்தோட உட்கார்ந்துருக்காரு. 4 பேர் 4 மூலையில சொல்ல முடியாத சோகத்தோட உட்கார்ந்துருக்க சோழனால அங்க உட்கார கூட முடியல. எழுந்து வெளியே போக நடேசனோட அண்ணன் நீர் யானையும் தங்கச்சி கஸ்தூரி காண்டா மிருகமும் வீட்டை நோக்கி வர்றாங்க. சோழன் எந்த உணர்ச்சியும் இல்லாம அப்படியே வாசப்படியில நிக்க வந்தவங்க 2 பேரும் சோழனை பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. உள்ளர போய் பேசலாம் வா அப்படின்னு சோழனோட கையில அவரு பெரியப்பா கைய வைக்க சோழன் திரும்பி உள்ளர வர்றாரு. இவங்க 2 பேரும் வர்றதை பார்த்து நிலா எழுந்து அவங்களுக்கு சேர் எடுத்து போடுறாங்க. 2 பேரும் உட்கார நிலா உள்ளர போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்கன்னு அவங்க நீட்ட அப்படின்னு நீரியான குறுக்க கைய காமிக்குது. கேள்விப்பட்டோம், அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு கஸ்தூரி காண்டாமிருகம் சொல்ல. எங்க போனாமான்னு கேக்குறாரு உங்க பெரியப்பா. தெரியலங்கன்னு சொல்ல. என்னம்மா இது, அவன் என்ன சின்ன பையனா, இப்படி காணோம்னு வெளியில தேடிக்கிட்டு இருக்கீங்க? வெளியில உட்கார்ந்துருக்கானே, அவன் சேரனை எதுவும் அடிச்சானான்னு கேக்குறாரு உங்க அண்ணன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க நிலா. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு கஸ்தூரி கேட்க. சண்டைலாம் இல்ல, ஜோசியக்காரன் தாங்கிறாரு பல்லவன். என்ன ஜோசியம்னு கஸ்தூரி கேட்க. அண்ணனுக்கு ஜோசியக்காரர்கிட்ட ஜாதகம் பார்த்தோம், அந்த ஜோசியக்காரர் அண்ணனோட ராசியால தான் இந்த வீட்டுல யாருக்குமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணனை அது ரொம்ப பாதிச்சிருச்சு. நாங்க எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் அண்ணன் அதை ஏத்துக்கல. காலையில எழுந்திருச்சு பார்த்தா அண்ணனை காணோம் அப்படிங்கிற நிலா பின்னாடி திரும்பி ஃப்ரிட்ஜ் மேல இருக்க பர்ஸ் எடுத்து இந்த லெட்டர் தான் இருந்துச்சு அப்படின்னு எடுத்து நீட்ட நீரியான அதை பிரிச்சு படிக்குது. காண்டாமிருகம் கஸ்தூரியும் கொஞ்சம் கவலையோட பார்த்துட்டு இருக்காங்க. லெட்டரை படிச்சு முடிச்சுட்டு அதை மடிச்சுக்கிட்டே, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இந்த வீட்டை காலி பண்ணிடுங்கன்னு. இந்த வீட்டுல இருக்கிறவர்களும் அவனுக்கும் எதுவும் நல்லது நடக்க போறது இல்ல, எங்களுக்கும் எதுவும் நல்லது நடக்க போறது இல்ல. காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போனாலாவது ஏதாவது நல்லது நடக்கும்ல அப்படின்னு நீரியான சொல்லுது. அடேங்கப்பா, எவ்வளவு வருத்தத்தோட வந்திருக்காங்க. ஆறுதல் சொல்ல போறாங்கன்னு பார்த்தா எரியிற வீட்டுல பிடுங்குறது ஆதாயம்னு நீரியான அதோட காரியத்துல கரெக்டா கண்ணா இருக்குது. இந்த வீடுங்கிறது இந்த பூமியில தானே இருக்கு, வீட்டை வேணா ஆகாதுன்னு சொல்லலாம், பூமியே ஆகாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா வேற எங்க போக முடியும்? அதே மாதிரி நிறைய பேர் நான் எதை எடுத்தாலும் புதுசா தான் பண்ணுவேன், புதுசா தான் வாங்குவேன் அப்படின்னு ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த பூமியே ரொம்ப பழசுதான், பல கோடி வருஷமா மனுஷங்கள் வாழ்ந்துட்டு இருந்ததுதான். அப்ப வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாமே புதுசா. நீரியான இப்படி இருக்க பரவாயில்ல, கஸ்தூரி காண்டாம இருக்கும். என்னன்னு இந்த நேரத்துல போய் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல. அடா பரவாயில்லையம்மான்னு தோணுது நமக்கு. விஷயத்தை கேள்விப்பட்டோம், வருத்தமா இருந்துச்சு, அதான் விசாரிக்கலான்னு வந்தோம் அப்படிங்கிற கஸ்தூரி முகத்துல உண்மையாவே வருத்தம் தெரியுது. ஓகே, இன்னையில இருந்து காண்டாமிருகன்ற சப்டைட்டில தூக்கிடலாம். சேரன் வேலை செய்யற இடத்துல போய் பாத்தீங்களா அப்படின்னு கஸ்தூரி கேட்க. எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, அண்ணன் எங்கேயுமே இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. நீரியான இப்ப நீர் நாயா மாறி இப்படின்னு மோப்பம் பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இதுக்கு மேல எல்லாம் என்னால பொறுக்க முடியாதுரா அப்படிங்கிற மாதிரி எழுந்திருக்கிறாரு நடேசன். வழக்கமா அவர் நடையில இருக்க வேகம் இல்லைன்னாலும் மெதுவா உள்ளர வர்றாரு. டேய், என்னடா பண்ணுனீங்க என் பையனை அப்படின்னு அவரு அதிரடியா நீர் யானைய கேட்க. அவரு தம்பிய பாக்குறாரு. அண்ணே அப்படின்னு கஸ்தூரி அதிர்ந்து போய் கூப்பிட. பாத்தியா, இந்த வீட்டுக்கு வர வேணான்னு சொன்னேன்ல கஸ்தூரி, இந்த வீணா போன பையன் ஏதாவது பேசுவான்னு நீ கேட்டியா அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு அவங்க அண்ணன். டேய், அது எப்படிடா திடீர்னு என் பையன் காணாம போவான், நீங்க தான்டா ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நடேசன் சொல்ல. இந்த வீட்லயே அவன் ஒருத்தன் தான் நல்லவன், அவனை காணோன்னு நீங்க ஊரெல்லாம் தேடி திரியுறீங்கன்னு ஊர்க்காரங்க சொன்னாங்க, அதான் மனசு கேட்கல, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கலான்னு வந்தோம், அவ்வளவுதான்னு கஸ்தூரி சொல்ல. மனசு கேட்கல அப்படிங்கிறாரு நடேசன். ஆமா அப்படின்னு கஸ்தூரி சொல்ல. அதை நான் நம்பணும். சை அப்படின்னு நடேசன் அங்க இருக்க சோஃபால உட்கார்ந்துடுறாரு. கஸ்தூரி உண்மையான வருத்தத்தோட ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு, அவன் வந்துருவாமா, எங்க போயிட போறான் அப்படின்னு கஸ்தூரி சொல்ல. பல்லவனும் சோழனும் தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் இல்லாம அவனால இருக்கவே முடியாது, அவனா வந்துருவான், கவலைப்படாதீங்கன்னு கஸ்தூரி சொல்ல. நிலா மட்டும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஆனா பல்லவன் தான் பாவம்,
அண்ணே அண்ணன்னு உசிரியே வச்சிருப்பான் அப்படின்னு கஸ்தூரி சொல்ல கசங்கி போன முகத்தோட பாத்துட்டு இருக்காரு பல்லவன். திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க பல்லவன் கிட்ட மெதுவா வர்றாரு சோழன். அவரு ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி சுயநினைவே இல்லாம பாத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கஸ்தூரி ஏதேதோ கேட்க நிலாவும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. கஸ்தூரி பேசிட்டு இருக்க நீர் யானையால உட்கார முடியல. அவர் அப்படியே எழுந்து நடேசனை பார்த்துக்கிட்டே ஆமா மாதிரி அங்கிருந்து ஊர்ந்து போறாரு. வெளியே வந்து நிலப்படியில கைய வச்சுக்கிட்டு அங்கேயே நிக்கிறாரு அவரு. ஒருவேளை இதே மாதிரி ஒவ்வொருத்தரா வீட்டை விட்டு போயிட்டா வீடு தனக்கு கிடைச்சிரும்னு யோசிக்கிறாரோ என்னமோ. நல்லாவே நைட் ஆயிடுது. எல்லாரும் வருத்தமா ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்து இருக்காங்க. தண்ணி குடிக்கல, சோறு சாப்பிடல, எதுவும் பண்ணல. என்ன போன பாண்டியை இன்னும் ஆளக்கானோம் அப்படின்னு சோழன் பார்த்துக்கிட்டு இருக்க பல்லவன் பிரம்ம பிடிச்ச மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே ஒரு செவுத்துக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்காரு. நிலாவுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. பல்லவா அப்படின்னு கூப்பிட பல்லவன் தலையை கூட அசைக்கல. அண்ணன் வந்துருவாருடா. அண்ணனால நம்மளை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அண்ணன் வந்துருவாரு, இங்க பாருடா அப்படின்னு கூப்பிட அவர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. டேய் பல்லவா இங்க பாருடா, காலையில இருந்து ராத்திரி வரல நம்மளை பார்க்காம அண்ணனால இருக்க முடியாதுடா. கண்டிப்பா அதுவே நம்மளை தேடி வந்துரும்டா அப்படின்னு சோழனும் சொல்ல எதுவுமே அவர் காதுல ஏறல. கண்ணு மட்டும் திறந்திருக்க கோமா பேஷண்ட் மாதிரி அவர் உட்கார்ந்துருக்காரு. நிலா எழுந்து சோழன் கிட்ட வந்து சோழனை கூப்பிட சொல்லுங்கன்னு எழுந்து நிக்கிறாரு. பல்லவனை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு எனக்கு பல்லவனை பார்க்கவே பயமா இருக்கு. அவன் வருத்தமா இருந்தா எப்பவுமே அழுதுருவான். இப்ப அழவும் மாட்டேங்கிறான். பாருங்களேன் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு நிலா சொல்ல சோழன் அங்க பார்க்க பல்லவனோட பார்வை எங்கேயோ தூரத்துல நிலக்குத்தி போயிருக்கு. அண்ணன் மட்டும் உடனே திரும்ப வரலன்னா அவன் தாங்கவே மாட்டாங்க அப்படின்னு நிலா சொல்ல அண்ணன் மட்டும் திரும்ப வரலன்னா நான் தாங்குவேனான்னு தெரியலங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இந்த நிமிஷம் அண்ணன் எங்க கூட இருந்துராதான்னு இருக்குங்க. ஏங்க ஒருவேளை அண்ணனை இவர் சொன்ன மாதிரி அவரா வந்தாதான் உண்டாங்க. நாம எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு சோழன் கேட்க நிலா கிட்ட எந்த பதிலும் இல்லை. பாவம் அவங்க என்ன பாக்கெட்ல வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாங்க. பாண்டியன் வண்டி எடுத்துக்கிட்டு அண்ணனை தேடுறேன்னு போயிட்டான். எனக்கும் எங்கேயாவது போய் அண்ணனை தேடணும்னு இருக்கு. ஆனா எங்க போறதுன்னு தெரியலங்க. எதுவுமே புரியலங்க. எல்லா இடமும் போய் தேடி பார்த்துட்டேன். இனி எங்க போய் தேடுறதுன்னு தெரியலங்க. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கலையே அப்படின்னு சோழன் அழுதுட்டு இருக்க அவங்க அப்பாவும் தவிப்பா இங்க அங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. நடு ராத்திரியில கிளம்பி அப்படி எங்க தாங்க போயிருக்கோம் அண்ணன் அப்படின்னு சோழன் புலம்பிட்டு இருக்க டக்குன்னு டேய் சோழன்னு கூப்பிடுறாரு நடேசன். சோழன் ஏதோ ஒரு நம்பிக்கையோட அவங்க அப்பாவை பாக்குறாரு. அந்த ஹிந்திக்கார பொண்ணு இருக்குல்ல அது வீட்டுல போய் பாத்தியா? ஒருவேளை அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு போயிருக்க போறான் அப்படின்னு நடேசன் சொல்ல அதை புரிஞ்சிக்கவே முடியல சோழனால. யார சொல்றீங்க அப்படின்னு சோழன் கேட்க அதான்டா அவன் கூட வேலை பார்க்குறான்ல அந்த அனீஸு, அவன் தங்கச்சி. அந்த புள்ள பேரு கூட ஏதோ பாந்தாவோ சொல்லுவாங்களே அப்படின்னு நடேசன் சொல்ல யோ அறிவு இருக்கா ஐயா உனக்கு? அண்ணன் ஓடி போயிருக்குமான்னு கேட்குற? அண்ணன் அப்படிலாம் பண்ற ஆளாங்கிறாரு சோழன். டேய் கட்டம் சரியில்லைன்னா அப்படிலாம் செய்ய தோணும்டா. நான் சொல்ற கோணத்துலயும் யோசனை பண்ணி பாரு. எனக்கு என்னமோ அந்த புள்ளைய கூட்டிட்டு ஓடி இருப்பான்னு தான் தோணுது அப்படின்னு கட்டத்து மேல பழிய போட்டு தன் மனசுல இருக்கத சொல்றாரு நடேசன். லெட்டர்ல தான் அண்ணன் தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருக்காருல. இதெல்லாம் ஜோசியம் பார்த்ததால வந்த பிரச்சனைன்னு அவர் சில விஷயங்களை தாங்கிக்க முடியாம தான் இந்த வீட்டை விட்டே போயிருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல ஓ அண்ணன் எதுக்கு வேணாலும் போயிருக்கட்டும். ஆனா நடுராத்திரியில வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கான்ல, அப்ப அவன் தங்கறதுக்கு ஒரு இடமோ இல்ல வீடோ வேணும்ல. அதனாலதான் சொல்றேன். அந்த பொண்ணு வேற அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரும். இவங்கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசும். இவனும் பதிலுக்கு அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறான். அதனாலதான் எனக்கு அப்படி தோணுது. அதான் சொல்றேன் அப்படின்னு நடேசன் சொல்ல அண்ணன் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. எங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி அண்ணன் எதுவுமே செய்யாது அப்படின்னு சோழன் சொல்ல செய்யாதுன்னு நீ சொல்ற. ஆனா ஒருவேளை செஞ்சிருந்தா இந்த விஷயத்த பல ஆங்கிள் யோசனை பண்ணி பார்க்கணும். அதனாலதான் சொல்றேன் பாத்துக்க அப்படின்னு ஜேம்ஸ் பாண்ட் நாட் ஒன் சொல்ல அதுக்கு நீ யாரை பத்தியும் கவலைப்படாம ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போற ஆள் என் அண்ணன் இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு தான் நல்லா வரும், எங்க அண்ணனுக்கு வராது அப்படின்னு சோழன் சொல்ல அப்படின்னு அவரு நக்கலா தலையாட்டிட்டு இருக்காரு. அங்கிள் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், தயவு செஞ்சு போய் உட்காருங்க, நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க நிலா. ஏமா என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் எனக்கு தோணுனதான் நான் சொன்னேன். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. எனக்கு என்னன்னு ஃபார்முக்கு திரும்பின நடேசன் அவரோட இடத்துக்கு போறாரு. மறுபடியும் நிலா பல்லவன் கிட்ட வந்து உட்காந்து பல்லவான்னு கூப்பிட அவரு கண்ணு திறந்திருக்க கோமா பேஷண்ட் மாதிரியே தான் உட்கார்ந்துருக்காரு. சோழன் நடேசனை முறைச்சிட்டு இருக்க நடேசன் நான் சொல்றத சொல்லிட்டேன், நீங்க என்னவோ பண்ணுங்கடாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. டேய் பல்லவா அண்ணன் வந்துருண்டா அப்படின்னு நிலா சமாதானப்படுத்திட்டு இருக்க சோழன் யோசிக்கிறாரு.
அதான்டா கூட வேலை பார்த்துட்டு இருக்கானே அனீஸ், அவன் தங்கச்சி. அவ பேர் கூட ஏதோ வாந்தாவோ பாந்தாவோ ஏதோ சொல்லுவாங்களே அப்படின்னு நடேசன் சொன்னதை யோசிச்சுட்டு இருக்காரு சோழன். சோழன் சேரனை தேடிட்டு போகும்போது வழியில அனீஸை பார்த்துட்டு வண்டியை நிறுத்திட்டு பதறி அடிச்சு அனீஸ் பையா அப்படின்னு கூப்பிட அனீஸ் நிதானமா பையாங்கிறது அவர் மைண்ட்ல வருது. சேரனை காலையில இருந்து காணோம், உங்களுக்கு அவர் எங்க இருக்காருன்னு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னு சோழன் கேட்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இல்ல பையா எனக்கு தெரியல பையா அப்படின்னு சொன்னதும் அவர் சைட்டுக்கு வந்தா நானே உங்களுக்கு கால் பண்றேன் பையான்னு அனீஸ் சொன்னதும் அவர் மைண்ட்ல வருது. அண்ணே ஒருவேளை அனீஸ் வீட்டுக்கு போயிருக்குமோ? இன்னைக்கு அனீஸ் பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. அண்ணனை காணோங்கிற பதட்டம் அவர் முகத்துல கொஞ்சம் கூட இல்ல. ஒரு வேளை அப்படின்னு யோசிக்கிற சோழன் நிலா கிட்ட போய் ஏங்க இதுக்கு மேல என்னால வீட்டுல இருக்க முடியாது, நானும் போய் தேடிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை போட்டுட்டு கிளம்பிடுறாரு. நேரா வந்து வண்டி எடுக்கிறவரு அதை யூட்டர்ன் போட்டு கிளம்பி போயிட அவங்க அப்பா பாத்துக்கிட்டே இருக்காரு. டேய் பல்லவா அப்படின்னு நிலா பாவமா கூப்பிட்டு இருக்காங்க. வேகமா வண்டியை ஓட்டிட்டு வர்ற சோழன் ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டு அங்க ஒரு திண்ணையில உட்கார்ந்துருக்க பையன்கிட்ட போய் தம்பி இங்க நார்த் இந்தியன் ஒருத்தர் அனீஷ்னு அப்படின்னு கேட்க மொபைல பார்த்துட்டு இருந்த அவன் நிமிந்து அதோ அந்த வீடுன்னு காமிக்கிறான். சோழன் அந்த பக்கம் திரும்பி பார்க்க அந்த லாஸ்ட்ல இருக்குல்ல அந்த வீடு தான் அவன் சொல்ல தேங்க்ஸ் பண்ணு சோழன் போறாரு. சோழன் அங்கிருந்து குடுகுடுன்னு அந்த வீட்டுக்கு ஓடி வர்றாரு. ஆனா உள்ளர போறதுக்கு அவருக்கு தைரியம் வரல. கடவுளே அண்ணன் இங்க இருக்கணும், எங்க அண்ணன் இங்க இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போறாரு. அவரு கதவை தட்ட அனீஸ் வந்து கதவை திறக்கிறாரு. திடுக்குன்னு இருக்க ஒரு முகம். பையா அப்படின்னு அனீஸ் சோழனை பார்த்து கூப்பிட்டு இருக்க கண்டிப்பா நான் இல்லாம பழகிடுவானுங்க இல்லப்பா அப்படின்ற சேரன் குரல் உள்ளர இருந்து வர சோழன் அவ்வளவுதான் ஒரு வெறியோட அனீஸை தள்ளி விட்டுட்டு உள்ள பாக்குறாரு. அங்க சோகத்தோட மறுவடிவமா சேரன் உட்கார்ந்துருக்காரு ஒரு சேர்ல. சோழனுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ரொம்ப தளர்ந்து போக அனீஷ முறைக்கிறாரு. அனீஷ் என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை குனிஞ்சுக்கிறாரு. சந்தா சப்பாத்தியை உருட்டிட்டு இருக்க சாப்பாட்டு தட்டை கையில வச்சுட்டு பாத்துக்கிட்டே இருக்கிற சேரன் உனக்கு புரியுது இல்லப்பா அப்படின்னு கேட்க திரும்பி பாக்குறாங்க சந்தா. அவங்க அடுத்த சப்பாத்தி எடுத்து சேரனோட தட்டுல வைக்க அவர் அதை பார்த்துட்டு எதுக்குப்பா இவ்வளோன்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஹிந்தியில சொல்லிட்டு அடுத்த சப்பாத்தியை ரோல் பண்றாங்க. நான் செஞ்சது கரெக்ட் தானே, தம்பிங்க நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான் யோசிக்காம வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். இந்த சாப்பாடை பார்க்கும்போது கூட என் தம்பிங்க ஞாபகம் தான்ப்பா வருது அப்படிங்கிற சேரன் தட்டை அப்படியே தொடாம கீழே வச்சுட்டு அவனுங்க சாப்பிட்டானுங்களோ என்னமோ தெரியல, கண்டிப்பா என்ன தேடுவானுங்க, ஆனா தேடுனாலும் பரவாயில்ல கொஞ்ச நாள்ல பழகிடுவானுங்க, அவனுங்களுக்கு கல்யாணம் நடந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், கண்டிப்பா நான் இல்லாம பழகிடுவானுங்க இல்லப்பா அப்படின்னு சேரன் ஏக்கமா சந்தா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சோழன் அண்ணனை பார்த்த நிம்மதியில ஒரு எட்டை எடுத்து வைக்க கூட முடியாம அப்படியே நிக்கிறவரு கிழிச்சானுங்கன்னு கத்துறாரு. மெதுவா நிமிந்து பாக்குற சேரனும் சந்தாவும் அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அண்ணே அப்படின்னு அந்த ஒத்த ரூம்குள்ள வர சோழானு எழுந்து நிக்கிறாரு. அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற நீயே, காலையில இருந்து உன்னை நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற, எங்களை பத்தியெல்லாம் உனக்கு ஒரு கவலையும் இல்லைல்ல அப்படின்னு சோழன் அழ. அப்படிலாம் ஒன்றும் இல்லடாங்கிறாரு சேரன். ஏன்னு இப்படி பண்ணேன்னு பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளுறவர் ஏன்னு இப்படி பண்ண என்ன தோல்ல தட்ட, அப்படிலாம் ஒன்றும் இல்லடாங்கிறாரு சேரன். சொல்லுனே அப்படின்னு அவரு அழ. அப்படிலாம் ஒன்றும் இல்லடா சோழாங்கிறாரு. போனேன் அப்படிங்கிற சோழன் தேம்பி தேம்பி அழ. சோழா அழுவாதுடாங்கிறாரு சேரன். உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சந்தாவும் அனீஷும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. வடக்கன்ஸ்னு நம்ம வசப்பாடிட்டு இருக்க நார்த் இந்தியன் லேபரர்ஸோட வாழ்க்கை முறைய ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க இதுல. நீ என்னடா நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு சோழன் பயங்கரமா அழ. டேய் சோழா அழுவாதுடா அப்படின்னு அவரோட முகத்தை பிடிக்க வர போனேன்னு பட்டுன்னு தட்டி விட்டுடுறாரு சோழன். ஏன்னே இப்படி பண்ணினேன்னு சோழன் மறுபடியும் கேட்க அழாதுடா சோழா நான் சொல்றது கேளுடான்னு சேரன் சொல்ல பேசாதானே நீ அப்படிங்கிற சோழன் தேம்பி தேம்பி அழறாரு. கொஞ்ச நேரம் அழுத சோழன் அனீஷை பார்த்த உடனே டென்ஷன் ஆகி காலையிலே நான் உங்ககிட்ட கேட்டேன்ல அப்பவே சொல்லிருக்கலாம்ல எங்க அண்ணன் இங்கதான் இருக்குன்னு அப்படின்னு சோழன் கேட்க பையா தான் சொல்லக்கூடாது இங்க இருக்காருன்னு அப்படின்னு அனீஷ் சொல்ல அவர் சொன்னா நீங்க கேட்டுருவீங்களா எல்லாத்தையும், என்ன பையா நீ போ அப்படிங்கிற சோழன் திரும்பவும் சேரன் கிட்ட வந்து லூசானே நீயே, நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு நல்லது பண்றேன்னு கதை சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சோழன் சொல்ல. இல்லடா சோழா நிஜமாவே நான் உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான்டா வீட்டை விட்டு கிளம்பி வந்தேங்கிறாரு. நீ இல்லாம எங்களுக்கு என்னன்னே நல்லது நடக்கும் போனேன் அப்படின்னு சலிப்பும் வெறுப்புமா சொல்றாரு சோழன். டேய் சோழா அழாதடா சோழா அப்படின்னு மறுபடியும் அவரோட கண்ணீரை துடைக்க வர போன்னு தட்டி விட்டுடுறாரு சோழன். சோழா அழாதடான்னு முகத்தை கையில தாங்கிக்கிறாரு. சோழனை அப்படியே பாஞ்சு அண்ணனை கட்டிக்க
அவரோட தலையை தோல்ல சாய்ச்சி தடவி கொடுத்துட்டு இருக்காரு சேரன். பாவம் அந்த பொண்ணு சந்தாவும் அனீஸும் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவில் சேரனை கூட்டிக்கிட்டு சோழன் வீட்டுக்கு வர தாவி போய் அண்ணனை கட்டி பிடிச்சிக்கிறாரு பல்லவன். அழாதடா பல்லவா அப்படின்னு அவரை சமாதானப்படுத்திட்டு திரும்புறாரு சேரன். அப்போ நடேசன் உள்ளர வர அப்பான்னு அவர் எதிரில் போய் சேரன் நிக்கிறாரு. விட்டாரு பாருங்க நடேசன் பலார்னு ஒரு அறை. வாங்கின அறையில சேரன் அரை அடி குனிஞ்சு நிமிர அத்தனை பேரும் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.